நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமணம் எப்போது நடக்கும். திருமணம் எப்போது நடக்கும் தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். ஹவு டு ப்ரெடிக்ட் மேரேஜ் டைம், இதுதான் இந்த காணொளிய தலைப்பு. இதை பற்றி தான் நம்ம இன்று இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். திருமணம் ஆண் பெண் இருவருக்குமானது, இணை வைக்கக்கூடியது திருமணம். இந்த திருமணத்திற்கு முதன்மையான காரகன் யார்? களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமணத்திற்கு முதன்மையான காரகன் யார்? களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அடுத்ததாக சுக்கிரன் திருமணத்திற்கு திருமணத்தை கொடுத்து அது என்ன கிடைக்கும்? வெளிப்படையாக சொல்ல போனால் திருமணத்திற்கு அடுத்ததாக என்ன? தாம்பத்திய சுகம். திருமணமான சமஸ்கிருதம் இருக்குமான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு நீடித்த ஒரு மற்ற உறவுகள் மூலியமாக நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காது. திருமணத்தின் மூலமாகத்தான், தனக்கென்று ஒரு மனைவி மூலமாகத்தான் நீடித்த தாம்பத்திய சுகம் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது கிடைப்பது என்பது திருமணத்தின் பிறகுதான். மற்ற உறவுகள் மூலியமாக அந்த நிலையானது அல்ல, அது நீடிப்பானது அல்ல. அது ரீதியாக இங்கே காம திரிகோண ஸ்தானம் சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக காம திரிகோண ஸ்தானங்கள், செக்சுவல் ட்ரையாங்கல் என்று சொல்லக்கூடிய காமஸ்தானங்கள் என்ன? ஒருவருக்கு திருமணம் எப்போ நடக்கும்? 1, 3, 7, 11 அதிபதிகள். 3 திருமணம் எப்போது நடக்கும்? 3, 7, 11 அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது 3, 7, 11 உள்ள கிரகங்களின் வழியாக. முதன்மையானது 7ஆம் இடம். ஏன் முதன்மையான 7ஆம் இடம்? 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் தொடர்பை கொண்ட கிரகம் அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். முதன்மையானது 7ஆம் இடம், அதுதான் முதன்மையானது. திருமணத்திற்கான முதல் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 7th ஹவுஸ். அடுத்ததாக நம்ம திருமணம் எப்போ நடக்கும்? 11th ஹவுஸ். 11th ஹவுஸ்ல உள்ள பிளானட் அப்படி இல்லைன்னா அந்த 11th ஹவுஸ் உடைய அந்த லார்டு அவருடைய இல்ல அவர் இணையப்பட்ட கிரகம் அவர் கன்செஷன் ஆன அந்த பிளானுடைய டைம்ல திருமணம் நடக்கும். இரண்டாவதாக மூன்றாம் இடத்து அதிபதி இல்ல மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த பிளானட் இல்ல அந்த பிளானட் கன்செஷன் ஆன கிரகம், இந்த அதிபதியுடைய தொடர்பு இந்த செக்சுவல் ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய பார்த்தோம்னா உங்களுக்கு நான் போட்டா என்ன தெரியும்? இந்த 12 கட்டத்தையும் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் இதுதான் அந்த செக்சுவல் ட்ரையாங்கிள் இருக்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இப்படி போறோம், 12 கட்டத்தை போறோமா? 12 கட்டத்துல நீங்க அதை இணைச்சு பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் அந்த செக்சுவல் ட்ரையாங்கிள். இப்போ காலத்துக்கு தத்துவப்படி எடுத்துக்கோங்க, மேச லக்னமாவே எடுத்துக்கோங்க. மேச லக்னம் இது 3ஆம் இடம் வச்சுங்க. இது இந்த 3ல இருந்து அப்படியே ஒரு ஐ போடுறோமா? அதே மாதிரி இந்த 11ல இருந்து ஒரு 7 இணைக்கிறோம். ஏன் அப்படின்னா பாத்தீங்களா ஒரு ட்ரையாங்கிள் வருதா? இதத்தான் நம்ம செக்சுவல் ட்ரையாங்கிள். அப்ப ஒருவருக்கு திருமணம், நீங்க திருமணம் நடந்தவர் நடக்க போறவர் உடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க. இந்த அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த 3, 7, 11 இடங்களை தொடர்பை பெற்று இது இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது இணைவை பெற்றுதான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். இங்கே திருமணத்திற்கு இந்த ஸ்தானங்கள் மூலியமாக இந்த 3, 7, 11 இந்த பாவங்கள் மூலியமாகத்தான் ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும். 3, 7, 11 அதிபதிகள் அல்லது 3, 7 இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்ல அதனுடைய பார்வையை பார்த்த கிரகங்கள், இது போன்ற இணைவுகள் தான் ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும். இந்த பாட்டில் புரியும். இந்த செக்சுவல் ட்ரையாங்கிள் ஏன் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். அடுத்ததாக இப்ப இந்த அமைப்பு முதலாவதாக சுக்கிரன் தான், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே. முதலாவதாக சுக்கிரன், அடுத்து இந்த 3, 7, 11 இது போன்ற அமைப்புகள் எப்போதாவது 12ஆம் எப்போதாவது அரிதாக 12ஆம் முதலாவதாக சுக்கிரன், இரண்டாவதாக 3, 7, 11 அதிபதிகள், அடுத்ததாக 12ஆம் அதிபதி. எப்போதாவது திருமணத்தை கொடுப்பார், 2ஆம் அதிபதி கொடுப்பார். அதுல அரிதாக உள்ளது. அதிகப்படியாக இந்த 3 ஸ்தானங்கள் தான் திருமணத்தை குறிக்கிறது. அடுத்து சுக்கிரனுடைய பார்வை.
சுக்கிரனின் பார்வை பெற்ற கிரகம். சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வையை பெற்ற கிரகமும் திருமணத்தை கொடுக்கும். ஏன் சுக்கிரன் தாங்க காமத்துக்கு, அவருடைய இணையோட கிரகமே திருமணம் கலந்தது கிரகம் சுக்கிரன் என்பதால் சுக்கிரனுடைய பார்வையை பெற்ற கிரகமும் திருமணத்தை கொடுக்கும். திருமணத்தை ரொம்ப பெஸ்ட். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருக்கு 3ஆம் இடத்துக்கு திருமணம் கிடைக்கும். பொதுவாக 7ஆம் அதிபதி வலுவிழக்கும் போது, பொதுவாக சொல்றேன், 7ஆம் அதிபதி வலுவிழக்கும் போது எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி வந்து மறைவது, வலுவிழா 6 மறைவது, இது மாதிரி வரைக்கும் தாமதமாகும். 6 பட்டில் மறைவது, இல்ல சனி செவ்வாய் தொடர்புகள் வருவது, இது போன்ற அமைப்புகளை 7ஆம் இடம் பாதிக்கப்படும் போது 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். 7ஆம் அதிபதி பாதிக்கப்படும் போது 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். 11ஆம் அதிபதி பாதிக்கப்படும் போது 3ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். இந்த பாவகங்களுக்குள்ளதான் திருமணம் நடக்கும். அடுத்து சுக்கிரனுடைய இணைவு படுகிறது. சுக்கிரனுடன் இணைவு, சுக்கிரனின் இணைவு, சுக்கிரனின் இணைவை பெற்ற கிரகங்கள், சுக்கிரனுடைய இணைவு, சுக்கிரனுடைய இணைவை பெற்ற கிரகங்களும் திருமணத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய இணைவு திருமணத்துக்கு யாராரு? முதலாவதாக சுக்கிரன், 3, 7, 11 அதிபதிகள், அதை பார்த்த கிரகங்கள், தொடர்பு கொண்ட கிரகங்கள். அடுத்ததாக 12, 2ஆம் அதிபதி எப்பயாவது. அடுத்து சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, இதைப்பட்ட கிரகங்கள் 7ஆம் இடம், 7ஆம் முதன்மையாக பலமிழக்கும் போது 11ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 2 பேர் பலமிழக்கும் போது 3ஆம் அதிபதியும் திருமணத்தை கொடுப்பார்கள். திருமணத்தை கொடுப்பார்கள். இன்னொன்று பொதுவாக இங்கே சொல்லப்படுது வியாழ நோக்கம். வியாழ நோக்கம் என்ற குரு பார்வை, குரு நோக்கம், வியாழ நோக்கம் இந்த உங்க ராசிக்கு இருந்தால் திருமணம் நடக்கிறது ஒரு பொதுவான விதி. அதை நாம் இல்லை என்று பார்க்கிறோம் முடியாது. ஆனால் குரு ஒரு வருடம் கண்டிப்பாக 3 ராசியை பார்த்தார். குருக்கு இருக்கக்கூடிய அந்த திரிகோண பார்வை 5, 9 பார்வை, அடுத்து எல்லா கிரகங்களுடைய அந்த 7ஆம் பார்வை, இந்த பார்வையில் உள்ள அனைவருக்கும் திருமணம் நடக்குமா என்றால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. அந்த குரு பார்வை பெற்ற, உதாரணமாக இப்ப குரு வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தை பார்க்கிறார், சாரி கன்னியை பார்க்கிறார், கன்னி பார்க்கிறார். அடுத்ததாக விருச்சிகத்தை பார்க்கிறார், விருச்சிகம். இன்றைக்கு சொல்றேன், கன்னி, விருச்சிகம், மகரம், இந்த ராசிகளை குரு இப்போது பார்க்கிறார். ஆனால் இந்த ராசி எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சானா? இல்லை, ஆகல. எத்தனையோ இன்னும் மகராசி, விஜயராசி, கன்னிராசி உள்ளவர்கள் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? குரு பார்த்தா கல்யாணம் நடக்கும், அது உண்மை, நான் இல்லையே மறுக்கல. அதுக்கு என்ன நடக்கும்? நீங்க தசாபுத்தி ஒத்து போகணும். தசாபுத்தியில் இந்த நான் சொன்ன இந்த செக்சுவல் ட்ரையாங்கிள், காம திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3, 7, 11 அதிபதிகளுடைய அல்லது இந்த கிரகங்களுடைய புக்திகள் நடக்கணும், புக்தி அந்தரங்கள், திசைகள் நடக்கணும். அல்லது சுக்கிரனுடன் இணைவு, சுக்கிரனுடைய பார்வையை பெற்ற இந்த கிரகங்களுடைய இணைவு பெற்று இங்க ராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் என்பது நடக்கும். திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். இந்த இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு இதே மாதிரி சொல்லக்கூடிய இந்த 3, 7, 11 அதிபதிகளுடைய புக்தி, அது அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புக்தி, அது சுக்கிரனுடைய இணைவு, சுக்கிரனுடைய பார்வையுடைய கிரகங்களுடைய புக்தி நடக்கும் போது கண்டிப்பாக ஜாதகருக்கு திருமணம் என்பது உறுதியாக நடக்கும். இது மட்டுமே காரணம் என்றால் இது மட்டும் காரணம் இல்லை. இதுதான் முதல். இங்கே ஜனஜாதம் முதல், கோச்சாரமும் அது குரு வியாழோகம் என்பது பிளஸ் அதுவும் உதவி பண்ணும். இந்த 2 ஒத்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டம் திருமணம் என்பது நடக்கும். திருமணம் என்பது நடக்கும். ஏன் இந்த திருமணத்தை பத்தி நம்ம இன்னைக்கு அதிகமா பேசுறோம்னா, அதிகமாக கன்சல்டிங், ஆன்லைன் கன்சல்டிங் வரக்கூடியவர்களா இருக்கட்டும், நேரில் வரக்கூடிய இருக்கட்டும், அதிகப்படியாக எவ்வளவோ சாதித்தவர்கள், பெற்றோர்கள் என்னென்னவோ சாதித்தவர்கள், அவர்கள் பிள்ளையை படிக்க வைத்தவர்கள், வீடு கட்டி எல்லாம் வாங்கியவர்கள், திருமணம் போன்ற விஷயத்தில் தடுமாறுகள். திருமணம் போன்ற விஷயத்தில் மிகவும் தடுமாற்றமான சூழல் அந்த தாய் தந்தையருக்கு ஏற்படுகிறது. என்றால் அவங்களால செய்ய சொல்ல முடியல. இவன் தான் என் மருமகன், இவன் தான் என் மருமகன், அப்படியே முடிவை எடுக்கிறதுக்கு திணறாங்க. இன்றைக்கு இன்னொரு பொதுவாக இன்றைக்கு படித்து இது போல சூழல் இருந்தா கூட ஜாதக ரீதியாக என்ன, ஜாதக ரீதியாக ஏன் தாமதம் 30, 32 ஏன்? காரணம் என்ன? அதுபோல 30 வயதுக்கு ஏற்பட்ட ஜாதகங்களை எடுத்துப்பார்கள். நான் சொல்லக்கூடிய விதிகள் அப்படியே இருக்கும். நான் சொல்லக்கூடிய விதிகள் அப்படியே இருக்கும். திருமண இடங்கள்ல
லக்கணத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்கள் 2, 7, 8ஆம் இடங்களோடு சனி செவ்வாய் ராகு கேது தொடர்புகள் இருக்கும். ஒரு திருமணம் லேட் ஆகுதுன்னா அவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 2, 7, 8 லக்கணம் 2, 7 தொடர்பு என்றால் பார்ப்பது இல்ல அங்கே இருப்பது இது போன்ற தொடர்புகளை பெறும்போது, அதே போல ஜோதிடத்தை வேதிக் அஸ்ட்ராலஜி பாரம்பரிய ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய லக்கணமும் ராசி இரு கண்கள் போல லக்கணமும் ராசி இரு கண்களாக இருக்கிற காரணத்தால லக்கணத்துக்கு ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்களை சனி மொத்த தொடர்பு வரும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக திருமணம் என்பது மிக தாமதமாக தான் நடக்கும். அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து நம்ம கணிக்கலாம். எப்போ நடக்கும், இந்த நடக்கும், இந்த வயது நடக்குமா என்பதை அது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து நாம் கண்டிப்பாக கணிக்க முடியும். இங்கே நான் சொன்னது போல வியாழன் நோக்கமும் இதுவும் வேணாம் வந்துட்டாலே திருநடக்கம்னா இல்லை, அது மொத்தம் பொதுவாக இதுக்கு ஜோசியம் என்பதே காம்பினேஷன் இணைவு ரெண்டும் இணைந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு சக்சஸ் என்பது கிடைக்கும். இப்போ திருமணம் இங்கே தாமதமாக இருக்கு, இது ஒரு காரணம். 2, 7, 8ஆம் இடங்கள் தொடர்பு. அடுத்து திருமணத்துக்கு என்னங்க, சுக்கிரனுடைய திருமணம் தாமதம் பிறகு குருவுடைய பிள்ளை கிடைக்கும், குருவுடைய புத்திர சம்பத்து கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ சில பேருக்கு என்ன ஆகும், இங்க 5ஆம் பாவம் என்று போயிடும். 5ஆம் பாவம் என்று போறது 5ஆம் பாவாதிபதி மறைகிறது. 5ஆம் பாவாதிபதி மறைவது என்றால் 6 போய் இருப்பது. அதே போல 7ஆம் அதிபதி 6 இது போன்ற அமைப்பு இருப்பவர்களுக்கு தான் கண்டிப்பாக திருமணம். எல்லாருக்கும் தாமதம் இல்லை, இது போன்ற உள்ளவர்களுக்கு தான் திருமணம் என்பது தாமதமாக நடக்கும். உங்களுக்கு எப்ப திருமணம் நடக்கணும், திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற வீடு வாசல் கட்டது, வெளிநாடு போன்ற தொடர்பு இது போன்ற உங்கள் ஜாதகத்துக்கான என்னென்ன கேள்விகளோ உங்களுடைய ஜாதக பலனை அடைய இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 70 10 73 13 65 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பிலோ அல்லது நேரிலும் நீங்கள் உங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு சொன்ன தொழில் நிலையம் காரைக்குடி. எல்லா மக்களும் எல்லா வளம் பெற்று பல்லாண்டு வாழ்க. வெற்றி நிச்சயம்.